திருச்செந்தூரில் இரண்டாவது நாளாக 100 அடி கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்போம். பவானி, தற்பொழுது திருச்செந்தூரில் நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் தற்பொழுது கடலானது இரண்டாவது நாளாக 100 அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு செல்வர். கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோயில் முன்பிருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடிய பிறகு தரிசனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டு வருகின்றனர். கோவில் முன்பிருக்கக்கூடிய கடற்கரையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்படும். ஆனால் கடந்த 6 மாதம் காலமாக கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் கடற்கரையில் கடலரிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் நேற்றைய தினம் அமாவாசை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பிருக்கக்கூடிய கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சுமார் 100 அடி வரை கடல் உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் கோவில் நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையிலிருந்து கடலுக்குள் 100 அடி உள்வாங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விடுமுறை தினம் என்பதால் கோவிலுக்கு அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அவர்கள் கடற்கரையில் தெரியும் பச்சை படிந்த பாசிகள் மீது நின்று புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்று அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருப்பதால் பக்தர்கள் தற்பொழுது மிகுந்த அச்சத்தில் இருந்து வருகின்றனர். ஆனாலும் கடலில் ஏறி குளித்துதான் வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.